ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 டெட்லி சின்ஸ் டிராகன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 3 சிங்கிள் மைண்டட். ஓப்பனிங்லேயே போன எபிசோடோட கிரெடிட் சீன்ஸ் தான் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது டீமன் கிங்கை பார்த்து இந்த டீமன் ரீலம் பர்கேட்ரியிலேருந்து எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்ச்சியாக ஒயில்டு அப்படிங்கிற ஒரு பண்ணியை பார்க்குறாங்க. ஸோ இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹாக்கோட அண்ணன் தான் ஒயில்டு. நம்ம ஹாக்கோட உண்மையான பேர் மைல்டு. அதாவது டீமன் கிங் நம்ம மெலிதாஸை கண்காணிக்கிறதுக்காகவே பர்கேட்ரியிலேருந்து ஒரு டெவலப்பான ஒரு அனிமலை எடுத்து மெலிதாஸை கண்காணிக்க விட்டுருப்பாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெல்ரிஸ் கூட போட்டி போடுறதுக்காக நம்ம லுடோசியோட டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெல்ரிஸோட பவருக்கு முன்னாடி அவங்களோட பவரில் எதுவுமே வேலை செய்யவே இல்லை. இன்னொரு பக்கம் தன்னோட தம்பி டீமன் கிங்கை இங்கே பார்க்குறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒயில்டுக்கு தெரிஞ்ச உடனே அவனால் பொறுக்க முடியல. எதுக்காக டீமன் கிங் ஃபஸ்ட்டு உங்களை அப்படி பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது தெரியுமா என் தம்பி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறான்னு அப்படின்னு ஒயில்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அவங்க குகைக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு தாளாட்டு பாடுறான் பாருங்க. இதை கேட்கும்போது காதில் அப்படி நாராசமாக விழுகுது. எதுக்காக இப்படி பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மேன் கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், என் செல்ல தம்பிக்கு நான் பாடாமல் வேற யார் போடுவாங்க, அதனால தான் நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி மெலிதாஸ், உங்களுக்கு தம்பி இருக்காங்களே இல்லையா, நான் ஏற்கனவே கேட்டேன்ல அப்படின்னு ஒயில்டு கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, பட் இருந்தாலுமே எனக்கு சொல்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன் உங்கள் தம்பி பேர் தானே சொல்கிறீங்க, அதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒயில்டு கேட்டுட்டு இருக்கிறான். ஒயில்டு அவருக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு விட்டு எதுக்கு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு பேன் சொல்லும்போது கேப்டன் நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சொல்ல தேவையில்லை, அவன் சும்மா ஜாலியாக சொல்லிட்டான், ஆனால் உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இது ஒன்று பர்சனல்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் இதை சொல்ல கூட தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இல்லை எனக்கு அது சொல்கிறதுல ஒன்றும் பெருசு இல்லை, ஆனால் நீங்கள் அதை கதையை கேட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க, எனக்கு அது ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி இருந்தாலுமே சொல்கிறேன், என் தம்பிங்க மொத்தம் 2 பேர், ஒருத்தன் பேர் எஸ்டரோசா, இன்னொருத்தனோட பேர் ஜெல்ரிஸ் அப்படின்னு நீங்கள் மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனது எஸ்டரோசாவா, அன்றைக்கி குஞ்சு தடி வச்சுக்கிட்டு உன்னை போட்டு பொலன்னு பொழந்தானே அவனா எஸ்டரோசா, உன் தம்பி அது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் தான் என் தம்பி அப்படின்னு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உன் தம்பி மாதிரி நடத்துக்க வெளியே போட்டு அந்த பொழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆக்சுவலி அந்த காலத்துலலாம் நான் இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸுக்கு லீடராக இருந்தேன். அப்போ நான் லீடராக இருக்கும்போது அவன் என்ன நினச்சானே தெரியல, டீமன் கிங் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே அவன் ரொம்பவே கண்ணியமாக செய்வான். அதனாலேயே என்னமோ தெரியல டீமன் கிங்க்கு அவர்கிட்ட எல்லா வேலையுமே சொல்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவள் டீமன் கிங்கோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. எதிர்ச்சியாக நான் அன்னைக்கு தான் காடஸ் கிளானில் இருக்கிற எலிசபெத்தை பார்த்தோன்னே எனக்கு அவளை பிடிச்சி போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஜெல்ரிஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இந்த ஹோலி வார எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு தான் உயிரே போனாலுமே சரின்னு நானும் எலிசபெத்தும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போராட ஆரம்பித்தோம். ஆனால் அது வந்து டீமன் கிளான்ஸுக்கு எதிராக இங்கே நிறைய பேருக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஜெல்ரிஸ் காட்டுப்பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறான். ஸோ காட்டுப்பகுதிக்குள்ளே அவன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது செக்கிங் பண்ணுறதுக்காக காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்றா. கெல்டா நீங்க எதுக்காக வந்த, இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கட்டி பிடிக்கிறாங்க. உங்கள் அப்பா இந்த மாதிரி சமயத்தில் பார்த்துட்டா ஏதோ பிரச்சனையாயிரும், நீ எது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸோட வாயை பார்த்தீங்கன்னா அடைக்கிறா. ஆனால் எதுக்காக, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஜெல்ரிஸ் சொல்லும்போது இல்லை ஏன்னா டீமன் கிளானோட பிரின்ஸான நீயே வேம்பயர் கிளான் இருக்கிற என்னை பார்த்தா ரொம்பவே எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என்ன பண்ணாலுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியுமில்ல, நீ ஒன்றுமே கவலைப்படாத, இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கொண்டு வரேன் அப்படின்னு ஜெல்ரிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்கறக்காக தான் நான் எவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி என் தம்பி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, அவனோட முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அப்போ தான் டீமன் கிளான் எல்லாருமே என்னை போட்டு தொடுறதுக்கு காது கெடுத்தாங்க. அதோட சேர்த்து வேம்பயர் கிளானுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவச்சு. அந்த வதந்தியை வச்சுக்கிட்டு டீமன் கிங்கு அங்கே இருக்கிற வேம்பயர் கிளானை கொல்ல ட்ரை பண்ணாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது டீமன் கிங் நம்ம ஜெல்ரிஸ் கிட்ட வேம்பயர் கிளானில் இஸ்ரஃப் இருக்கான்ல, அவன் வந்து டீமன் கிளானோட சக்தி மூலமாக நம்ம மெலிதாஸோட சேர்த்து நம்மளையுமே ரெபல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ரெபல் நம்மளை எதிர்த்து வரவே கூடாது, அதனால நீ வேம்பயர் கிளானில் இருக்கிற எல்லாருமே கொண்டு போட்டு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஜெல்ரிஸ்க்கு சமாச்சரியமாக இருக்குது. தன்னோட காதலி அங்கே தானே இருக்கிறான் அந்த கிளானில். ஆனால் அப்பா நீங்கள் நிஜமானதாக சொல்கிறீங்களா, ஏன்னா வேம்பயர் கிளான் நமக்கு ரொம்பவே நெருங்கிய ஒரு கிளானு, அவங்க இல்லைன்னா நம்மளால் பாதி இடத்து ஜெயிச்சிருக்க முடியாது, அவங்க நமக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்கப்பா, நீங்கள் அதை ஒரு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரிஸும் என்ன வேணாலும் கேட்டு பார்க்குறான். ஜெல்ரிஸ் என்ன வாய் நீண்டுக்கிட்டே இருக்குது, அவங்க நம்மளை எடுத்து ரெபல் பண்ணுறாங்க தெரிஞ்சால் நம்ம அவங்கள கொண்டு போட்டு இருக்கணும், நம்மளாம் கருணையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அதனால் உனக்கு கொடுத்த ஆர்டரை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ண, இல்லைனா உனக்கு அதே நாம தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்லிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பா சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா வேம்பயர் கிளானை கொல்றதுக்கு ஒத்துக்கிட்டான். அண்ட் அங்கே இருக்கிற எல்லா வேம்பயர் கிளானுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டு கொல்லப்படுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அங்கே வேம்பயர் கிளானில் இஸ்ரஃபோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா இங்கே கெல்டான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வகையில் இருக்கிறாங்க. டீமன் கிங்கை எதிர்த்து மெலிதாஸோட சேர்ந்து நீங்கள் ரெபல் பண்ண காரணத்தினால உங்கள் எல்லாத்தையுமே நான் சீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெல்ரிஸ் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ஜெல்ரிஸ் எதுக்காக சீல் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம டீமன் கிங் இவங்களை கொல்ல தானே சொன்னார் அப்படின்னு மோன் ஸ்பீட் சொல்லும் போதே
எது பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாவு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஈஸியானது. நம்மள எதிர்த்தறக்காகவே இவங்கள நம்ம சீல் பண்ணி கொடூரமா சித்திரவதை பண்ணணும். அதனால இந்த கிரிமினல்ஸை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கிருந்து கிளம்பு மூன் ஸ்பீட் அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் சொல்லிட்டு இருக்கிறான். மூன் ஸ்பீட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ஜெல்ட்ரிஸுக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறான். இப்போ இந்த சமயத்தில் அவங்கள கொன்னா அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா, அவளை சீல் பண்ணுற தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு தன்னோட காதலியை பார்த்தீங்கன்னா சீல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நீ ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல ஜெல்ட்ரிஸ், ஏன்னா இது எதுவுமே உன்னோட முடிவு இல்லை, நீ இஷ்டப்பட்டது செய்யவே இல்லை, அதனால் நீ இதுக்கு கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெல்டு அங்கே சொல்கிற பாருங்க. இதை கேட்கும் போது அவனுக்கு செம்ம அப்படியே இதயமே உடைங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தன்னோட காதலியை அவன் சீல் பண்ண போகிறான்னு அவளுக்குமே தெரிஞ்சிருச்சு. இவன் அதை பண்ணுறதுலேயும் தெரிஞ்சிருச்சு. டீமன் கிங் சொன்னது தான் இவனுமே அதை பண்ணுறான் அப்படின்னு இங்கே கெல்டாவுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கிறேன், நீ என்ன மறுபடியும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பேன், அதனால் நீ என்னை சீல் பண்ணுறன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெல்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. கெல்டா, நான் உன்னை ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னானாலுமே சரி உன்னை நான் திரும்ப காப்பாற்ற வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கெல்டாவையுமே பார்த்திங்கன்னா சீல் பண்ணிட்டான். தன்னோட காதலியை அவங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக பார்த்திங்கன்னா இங்கே ஜெல்ட்ரிஸ் அந்த இடத்துல சீல் பண்ணிட்டான். ஸோ இந்த சீலை பார்த்திங்கன்னா யாராலையுமே உடைக்கவே முடியாது. அவன் ரொம்பவே சோகமாக நின்றுட்டுருக்கிறான். அண்டு 3000 வருஷம், அதாவது ஹோலி வார் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 10 கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரிவைவ் ஆகிறாங்க. ஸோ அந்த ரிவைவில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு இடத்த ஆக்குபை பண்ணியிருப்பாங்களா மவுண்டெயினில். ஸோ இந்த இடத்துல 7 டெட்லி சின்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒவ்வொருத்தருமே தேட போயிருப்பாங்க. எஸ்ஸரோஸா, நீங்கள் வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறதுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை நான் இப்போ தானே வெளியே வந்தேன், கொஞ்சம் நேரம் காற்று வாங்கி இங்கேயே படுத்துருக்குற அப்படின்னு சொல்கிறான். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் பறந்து போய் அதே இடத்துக்கு தான் போகிறான். அதாவது இவங்க முன்னாடி சீல் பண்ணப்பட்ட அந்த குகைக்கு தான் போகிறான். குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சீல் பண்ணப்பட்ட எந்த ஒரு சிலையுமே இல்லை. இவனுக்கு இது பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த காடே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இங்கே என்னாச்சு, இங்கே எதுவுமே இல்லைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஊர்க்காரர் யார் பண்ணியே வெளியூர்க்கார மாதிரி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த இடத்துல என்ன நடந்தது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் கேட்டுட்டு இருக்கிறான். ஓ, இந்த இடத்துலையா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சீல் பண்ணப்பட்ட வேம்பயர் கிளானில் இருக்கிற 4 பேர் ரெஸ்டரக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள திரும்ப அழிக்கிறதுக்காக ஏடின்பர்கில் இருக்கிற எல்லாருமே முடிவெடுத்து ஸோ லியோனஸ் கிங்டமில் இருக்கிறவங்க இதை அட்டாக் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் அதில் 7 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. அப்போவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களை கொன்னது, அதாவது ஜெல்ட்ரிஸோட காதலி ஜெல்டாவை கொன்னது மெலியதாஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என் தம்பியோட காதலை நானே குழி தோண்டி புதைச்சிட்டேன். என்ன மாதிரி ஒரு அண்ணன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, நான் ரொம்பவே கேவலமானவன், என்ன மாதிரி ஒரு கதையை கேட்டதுக்கு ரொம்பவே நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கேப்டன், அது எதுவும் நீங்கள் வேணும்னே செய்யவே இல்லை, நீங்கள் ஒன்றும் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க, நான் இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பேன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, சரி அப்படின்னா உன்னோட இன்னொரு தம்பி கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு கேட்டுட்டு இருக்கிறான். எதுக்காக இத்தனை தடவை பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மெலியதாஸுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே கேமராட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜெல்ட்ரிஸ் இந்த இடத்துல விடுற மாதிரியே தெரியல. அவனோட பவரை வச்சு அங்கே இருக்கிறவங்கள அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணாலுமே சரி அவனோட அட்டாக்கு நம்மளோட எல்லா மேஜிக்குமே அப்சர்வ் பண்ணிட்டு அவனை எதிர்த்து எதுவுமே சண்டை போட முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம எதிர்த்து அவனை போனாலுமே சரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு பிளான் சொல்கிறேன் பாரு, நான் அவனை போய் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், நீ அவனை நோக்கி ஒரு கவுண்டர் அட்டாக் மட்டும் கொடு, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டாக சொல்லிட்டு இருக்கிறான். அவளோட ஒரு ஃப்ளாஷ் பவரை பயன்படுத்தி நம்ம ஜெல்ட்ரிஸோட கண்ணை கூச வைக்கிற பாருங்க. கூசன உடனே நம்ம ஜெல்ட்ரிஸ் அட்டாக் நிறுத்திடணும்னு பார்த்தா இன்னும் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறான். கிரியூல்ஸனை பயன்படுத்தி ஜெல்ட்ரிஸுமே நம்ம எஸ்கனார் அட்டாக் பண்ணுறான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அது தப்பிச்சுட்டு மறுபடியுமே திரும்பி இங்கே லுடோஸில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு எதுவுமே புரியல, நான் அவனை கரெக்டாக பயன்படுத்தினேன், அவன் இதை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே, நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி நீங்கள் என்னோட இந்த பவர் தப்பிக்க முடியாது, என்னை ரொம்பவே வெறுப்பேற்றிட்டீங்க, இந்த தடவை எல்லாத்தையுமே முடிச்சு கட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சில ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு இருக்குது. நம்ம மெலியதாஸை இங்கே ஜெல்ட்ரிஸ் அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது மெலியதாஸ் போன சீசனில் காதல் எதை சொல்லியிருப்பான்ல, அது இப்போ தான் சொல்கிறாங்க, உன் காதலி கெல்டா இன்னும் உயிரோட தான் இருக்கிறா, அவன் அந்த சீல்லேருந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை முடிச்சுக்க ட்ரை பண்ணான். ஆனால் நான் தான் அவளை மறுபடியுமே சீல் பண்ணி சரியான சமயம் வரட்டும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் மட்டும் டீமன் கிங் ஆகிட்டேன்னா நான் ஜெல்டாவை திரும்ப உயிரோட கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் ஒரு வாக்கு கொடுத்துருப்பான். அதனால் என்ன ஆனாலுமே சரி உங்களை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பவர்லேயே பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணுறான். ஸோ அங்கே இருக்கிற எல்லா பவர்ஸையுமே பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. மற்றவங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் மெர்லினும் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அவன் ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது எஸ்கனார் காப்பாற்றிட்டான். உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கும்போது, எனக்கு எது ஆகலை, நீ என்னை காப்பாற்றிட்ட ரொம்பவே நன்றி அப்படிங்கிறாங்க. நான் இதையும் சொன்ன தானே கேட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே மெர்லினுக்கு நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா செமையான அடி வந்துருச்சு. இதை பார்த்தா எஸ்கனாருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் அந்த சூரியன் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற இடத்தையே பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனோட இடம் மற்றவங்களோட ஆளுங்கன்னு எவனையுமே பார்க்கல, அப்படியே தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அவனோட சக்தி எல்லாமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவனோட சக்தி முன்னேறதை விட இப்போ ரொம்பவே அதிகமானது மட்டும் இல்லாமல் அவனோட அந்த ஓட்டெக்ஸுமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அவன் அந்த காட் லைக் ஸ்பீடில்
அவனோட ஃபுல் அட்டாக்கை வந்து பயன்படுத்துறதுனால இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், ஃபுல் ரியாக்ட் அப்படின்னு. நம்ம என்னதான் அட்டாக் பண்ணாலுமே சரி, நம்ம கண்ணுக்கு தெரியாத சில வேவ்ஸ் எல்லாமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் அவனோட டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த அளவுக்கு அவங்க சக்தி வந்தவனா இருந்தாலுமே சரி, நான் இதுக்காக ஏகப்பட்ட தியாகங்கள் செஞ்சிருக்கிறேன். 4 ஆர்க்ஏஞ்சலோட லீடர் நான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட லீடருமே நான் ஏதாவது பண்ணா தானே இந்த இடத்துல ஏதாவது பண்ண முடியும். அதனால நான் இவனை அட்டாக் பண்ணாமல் விடவே மாட்டேன். நான் எத்தனை பேர்த்த இழந்திருக்கிறேன், என் நட்பு, என் காதல் எல்லாத்தையுமே இழந்திருக்கிறேன். அதனால உன்னை நான் அட்டாக் பண்ணாமல் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்கரெட்டா போய் நெஞ்சில் அடிவங்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கில் தண்டர் பார்த்தீங்கன்னா அவன் உயிரை கொடுத்து இந்த இடத்துல நம்ம மார்கரெட்டாவை காப்பாற்றுறான். ஸோ அவனுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா பலத்தடி நெஞ்சிலேயே 2 பேரும் பறந்து போய் விழுகிறாங்க பாருங்க. மெர்லின் எனக்காக ஒரு 60 செகண்ட் மட்டும் பொறுத்துக்குங்க, அதுக்கப்புறம் நான் அவனை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்கனார் சொல்கிறான். சரி இந்த தடவை நான் கரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம மெர்லின் காப்பாற்றினதுக்கப்புறம் திருப்பி அப்படியே அண்ணனோட போட்டுக்கிட்டு வராம பாருங்க நம்ம எஸ்கனாரு. இந்த டார்க்கஸ்ட் நெபுலாவிலேயே இவன் இவ்வளோ அசால்ட்டாக நடந்து வரானே, இவனை மனுஷனா இல்லை மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு கியூசாக்கு சேனலரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உங்கள் குடும்பம் மொத்தமே என்கிட்ட அடி வாங்கறதுக்கு தான் பிறந்திருப்பீங்களாடா, முதல்ல உங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் மெலியதாஸ், அதுக்கப்புறம் இப்போ நீ வாங்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்னது மெலியதாஸை நீ தோக்கடிச்சியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மெலியதாஸ் தான் எனிமிகளை ரொம்பவே குறைச்சி மதிப்பிடுவான், அதனால தான் உன்னை உயிரோட விட்டுருப்பான். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் அட்டாக் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நீ என்னோட பவரை பார்க்க போறடா, த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசனில் நம்ம மெலியதாஸை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பவர் அவேக்கன் பண்ணியிருப்பான்ல, அந்த பவர் இப்போ தான் அவேக்கன் ஆகிட்டு இருக்குது. எங்கள் அண்ணன் மாதிரியெல்லாம் நான் அவனை பார்த்துருக்க மாட்டேன், என் முன்னாடி சிங்கமாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி அதை நான் பொசுக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்கும்போது நம்ம எஸ்கனாருக்கு செம கோவம் வந்துகிட்டு இருக்குது. அவனோட டிவைன் ஆக்ஸ் ஹீட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் இவனோட டார்க் நெபுலா எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் காணாமல் போயிடுச்சு. ஸோ இவனோட அட்டாக்னால அந்த பவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக காணாமல் போயிடுச்சு. இப்போ டிவைன் ஆக்ஸ் ரீட்டாவை நம்ம எஸ்கனார் தூக்கி போட்டுட்டான். வெப்பனை தூக்கி போட்டுட்டு என் காலில் விழுந்து சரணடைய போறியா அப்படின்னு ஜெல்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்குலாம் இது சரிப்பட்டு வராதரா, டிவைன் ஸ்வாட் எஸ்கனார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலே அடிக்கிறான் பாருங்க. என்னது கையில் அடிக்கிறானா? ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்த இந்த அளவுக்கு சக்தி வந்திருக்குது. அதுவும் இல்லாமல் ஹேண்ட்ஸ்வோட அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பவர் இல்லாமல் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அந்த 4 ஆர்கேஞ்சல் இருக்கிற ஒருத்தனோட சக்தி தானே இந்த மாதிரி இருக்கும், சன்ஷைனு. இப்போ அந்த சன்ஷைன் சக்தி இவங்கிட்ட இருக்குது, நமக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சேனலர் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த மேகல் அப்படிங்கிறவனை நம்ம ஏற்கனவே கொண்டுட்டோம். அப்போ அவனோட கிரேஸ் இன்னொருத்தனுக்குள்ள ரெசரெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு அந்த சக்தி இவனுக்குள்ள தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல அப்படின்னு சேனலர் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெல்ரிஸோட தாங்கவே முடியல. பட் சக்தியை நம்ம ஜெல்ரிஸ் எதிர்த்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும்ல. அந்த சக்தியை பார்த்தீங்கன்னா அவன் எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே செம ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்கனாரோட சக்தி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எஸ்கனார் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த டார்க் நெபுலா பவரும் காணாமல் போயிடுச்சு, இவனோட மேஜிக் பவர் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படியே உயிரே போயிட்டு இருக்குது. மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஒரு கத்திக்கிட்டு இருக்கும்போதே உன் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாதரா, டிவைன் ஸ்பியர் எஸ்கனார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடு போயிட்டு இப்போ எஸ்கனாரோட ஸ்பியர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதே ஸ்பியர் வச்சுக்கிட்டு நம்ம ஜெல்ரிஸ் ஒரு குத்துறான் பாருங்க. யங் மாஸ்டர் ஜெல்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குசாக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கிறான். எஸ்கனார் ஒரு பக்கம் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே ஜெல்ரிஸோட ஒரே கனவு தன் காதலியை திரும்ப உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். ஆனால் தன் காதலியை மனசில் நினச்சிக்கிட்டே அவன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.